பக்காவான படம் சார். பக்காவா நீங்க ஃபேமிலியோட பாக்குற படம். மெயினா லவ்வர்ஸ்க்கு முக்கியமான படம். அனிருத் கொடுத்த பிஜிஎம் இருக்கு. ஐயோ எல்லா சீனும் கொடுக்குற பிஜிஎம் இருக்கு. பக்காவான பிஜிஎம். அவங்க அந்த ஃபைட் சீனுக்கு பிளஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா ஸ்லோவா இருக்கும். ஆனா அடுத்த இன்டர்வெல்ல பக்காவா அந்த லவ்வருக்காக, மெயினா அந்த லவ்வருக்காக தான் கொடுத்தது. ஏஆர் முருகதாஸ் கொடுத்த கம்பேக் பக்காவான கம்பேக். நீங்க மஸ்ட் வாட்ச் படம். 3-4 வாட்டி பார்த்தாலும் தீராத படம். அதுவும் நீங்களே கேட்டு பாருங்களேன். நீங்களே வர யூசர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க. பக்காவான படம். ஏஆர் முருகதாஸ் பெஸ்ட் சீன் எல்லாமே பெஸ்ட் சீன் தான். இதுல பெஸ்ட் சீன் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஸ்டார்டிங்ல லைட்டா லாகா போனாலும் இன்டர்வியூல கலக்கிட்டாரு. அந்த சீன்லாம் செகண்ட் ஹாஃப்ல நீங்க பாருங்க. செகண்ட் ஹாஃப் மஸ்ட் வாட்ச். நீங்க செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற எல்லா சீனும் பக்காவான சீன். கிளைமேக்ஸ் தான் பிச்சுட்டாங்க. பக்காவான படம். தேவையான சீன் எதுவுமே இல்ல ப்ரோ. எல்லாம் கரெக்டா மிக்ஸ் ஆயிருக்கு. பக்காவா கொடுத்திருக்காரு. அவ்வளவுதான். அந்த துப்பாக்கியோட செயல்பாட்டுலாம் வைங்களேன். அதுவும் கலக்கிட்டாரு. வில்லன் சொன்னது அடுத்தது அவர் பக்காவா கொடுத்திருக்காரு. அவர் தான் அங்க அந்த மாதிரி எஸ்கே அமரன் அடுத்த எஸ்கே. ஐயோ வேற லெவலு ப்ரோ. லெவல் மடங்கு ஆக்டிங் இங்க. அப்படி இல்ல ப்ரோ. எல்லாமே கரெக்டா தான் கொடுத்திருக்காரு. அப்புறம் என்ன, காமெடி ஆக்ஷன் எல்லாம் கலந்து வந்திருக்கு. அவ்வளவுதான் அங்க அவரு கொடுத்துறாரு பயங்கரமா. இதுக்கு மேல வேற எதுவும் தேவையில்லைதான். ஏன்னா ஆக்டிங் வந்து பயங்கரமா இருக்கு. எஸ்கேதும் சரி, வித்யுத் ஜமாலும் சரி. அந்த இன்னொரு ஒரு வில்லன் பண்ணாரு, அவரோட ஆக்டிங்கும் பயங்கரம். ஹீரோயின் ஆக்டிங்கும் பயங்கரமா இருக்கு. அவங்க ஹீரோயின் உள்ள கெமிஸ்ட்ரி எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆக்ஷன் சீன்லாம் ரொம்ப மாசா இருக்கு. அதோட அனிருத்தோட பீஜம் ஒன்னு ஏத்தி தருது. செகண்ட் ஹாஃப் பக்கா பயங்கரமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டா போற மாதிரி தான் இருந்தது, லைட்டா லேகா. பட் அந்த சீன் எல்லாமே பக்காவா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வில்லன் ஹீரோக்கும் வில்லன் ஒரு கிளாஸ் சீன் தான் பயங்கரமா இருக்கு. முக்கியமா இன்டர்வல் பார்க்க மறக்காம எல்லாரும் மிஸ் பண்ணாம பார்க்கணும். ஏன்னா அதுதான் பயங்கரமா இருந்தது. பெஸ்ட் படமே பெஸ்ட் தான். பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பயங்கரமா போச்சு. இன்டர்வல் பிளாக் கொஞ்சம் நல்லா பெஸ்ட் தான். படம் பயங்கரமா இருக்குது. கண்டிப்பா இந்த படத்துக்கு துப்பாக்கின்னு பேரை சொல்லலாம். ஏஆர் முருகதாஸ் நல்லா இருக்கு. அதே மாதிரி தான் துப்பாக்கி படம் மாதிரி தான் சூப்பரா இருக்கு. போய் பாருங்க எல்லாரும்.